செயல்களுக்கும் பொறுப்பாவது. கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும். 2. கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது. பழைய லாப பகிர்வு விகிதம். 3. கூட்டாளி விலகலின் போது பொது காப்பு மாற்றப்படுவது. அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கு. 4. மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பு வருவது. நட்டம். 5. ஒரு கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தின் நிர்ணயம் இதற்கு தேவைப்படுகிறது. நற்பெயரை சரிகட்டுவதற்கு. 6. விலகும் கூட்டாளிகளுக்கு விலகும் கூட்டாளிக்குரிய தீர்வுத் தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு. விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு. 7. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் 2019 மார்ச் 31 அன்று இறந்து விட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதித் தொகை ரூபாய் 25,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை. அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு. ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. 8. ஏ, பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் ரூபாய் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும். முதல்ல அந்த 30,000த்துல பியோட நற்பெயர், அதாவது 2:2:1, அதாவது 2/5. 30,000த்துல 2/5 கண்டுபிடிச்சோம்னா 12,000 வரும். அந்த 12,000த்தை பி விலகின பிறகு அவங்களுடைய புதிய லாப இது 2:1 வரும். அப்போ அந்த 12,000த்தை 2:1 பிரிச்சோம்னா 8,000 மற்றும் 4,000. ஏ மற்றும் சி பங்களிப்பு 8,000 மற்றும் 4,000. ஏ, பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். தற்போது சி விலகுகிறார். ஏ மற்றும் பியின் புதிய லாப பகிர்வு விகிதம் 2:1. சி விலகிறாரு. அப்போ புதிய லாப பகிர்வு விகிதம் 4:2 சுருக்கணும்னா 2:1. 10. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 2019 ஏப்ரல் 1 அன்று எக்ஸ் இறந்துவிட்டார். 2018 லாபம் 36,000 என்ற அடிப்படையில் 2019 ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கினை கண்டறியவும். ஏப்ரல் 1 அன்று இறந்துட்டார்னா அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாத காலம் அவர் இருந்திருக்காரு கூட்டாண்மையில. ஸோ அந்த 36,000த்துல 3 மாதத்திற்கான லாபம் பார்க்கணும். 9,000 வரும். அந்த 9,000த்தை சமமாக பிரித்தா 3,000 எக்ஸின் பங்கு.